ஹலோ கைஸ், ஹலோ டிடிஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் வாங்கணுன்னே, முக்கியமாக இந்த புல்லட்டு கிளாசிக்லாம் வாங்கணுமே எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. இதனால வந்துட்டு நிறைய வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதில் மேஜரான மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட்டோ இல்லை குவாலிட்டி நல்லா இல்லாத எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா அது என்ஜின்கே வந்து பெரிய இஷ்யூ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடாதுன்னா நீங்கள் குவாலிட்டியான லைக் வந்துட்டு இந்த ரெட் ரூஸ்டர் அண்ட் ஆல்சோ மோட்டோ விங்ஸ் ஒரு சில நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாஸ்ட்டை வந்து நீங்கள் வண்டியில் போடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது, நீங்கள் வண்டி வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 5000 கிலோமீட்டராச்சும் ஓட்டிட்டு செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு என்ஜின் ஓரளவு நல்லா செட் ஆகிருக்கும், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. பட் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் வாங்கி போட்டாலும் லீகலி அது வந்துட்டு ஏற்றுக்கப்படாது. நீங்கள் வந்து ஆர்டிஓவில் அதுக்கு போய் பெர்மிஷனும் வாங்க முடியாது, ஓகேங்களா? ஸோ உங்கள் வண்டியோட வர ஸ்டாக் எக்ஸாஸ்ட் மட்டும்தான் லீகல், மற்ற நீங்கள் என்ன பிராண்ட் போட்டாலும் அது இல்லீகல் தான். இதில் இன்னும் முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி இந்த லாங் ட்ரிப்பு இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறீங்க, சிட்டி விட்டு சிட்டி போகிறீங்கன்னா அந்த செக் போஸ்ட்லாம் எங்கள் வண்டியை பிடிச்சா அதுக்கும் பெரிய ஃபைன் போட்டு வண்டி வந்து லாக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாஸ்ட் மாற்றாமல் வண்டி ஓட்டுங்க. அப்படி உங்களுக்கு வேணும் மாற்றணும்னா நான் சொன்ன இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லாங் ட்ரிப் எங்கன்னா போகும்போது நீங்கள் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணி போகிறது ரொம்ப பெட்டர்.